மரமே மரமே பனை மரமே தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே. தாயின் சேலையாய் உன் கூரை, அதை தாங்கும் தூண்களாய் உன்மேனி, விறகாய் எரியும் உனது மட்டை, அதில் வேகும் உணவாய் உன் கிழங்கு. உலகம் முழுதும் மண் மீது அட உன் போல் வேறொரு மரமேது. அழகாய் படரும் மயில் தூகை அட அதுபோல் விரியும் முன் ஓலை. 1000 இலக்கியம் அளித்த கொடை, அறிவின் மகுடம் உனது தலை. மரமே மரமே பனை மரமே தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே. பனை மரத்தை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசுறதுக்கு நாம் எல்லாமே தயாராக தான் இருக்கிறோம். பனைமரம் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய அடையாளம், நம்முடைய தேசிய மரம் அப்படின்றதில் ஆரம்பித்து அதோட பொருளாதார பயன்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி முழுக்க முழுக்க நம்மளால் பேச முடியும். ஆனால் சூழல் அந்த அளவுக்கு ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வெளியில் பனை மரத்தை யாரும் அதை விவசாயம் அப்படின்ற மாதிரியும் பண்ணுறதில்ல. பனை மரத்தை பாதுகாக்கணுங்கிற மாதிரியான முயற்சிகளும் யாரும் பெருசாக எடுக்கிற மாதிரியே தெரியல. இப்போ சில இளைஞர்கள் பனை விதைகளை நட்டு பனை மரம் அதிகமாக உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன உத்வேகத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட கிரவுண்டில் போய் பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பனையை விவசாயமாக பண்ண முடியாதுக்கு ரொம்ப பெரிய காரணமாக சொல்கிறது, அது உடனடியாக பலன் கொடுக்காது, 20-25 வருஷம் கழிச்சு தான் பலன் கொடுக்கும் அப்படின்றனால யாரும் அதை முறையாக விவசாயமாக பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட 6 கோடி பனைமரங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் சில லட்சம் பனைமரங்கள் மட்டும்தான் தொடர்ந்து உற்பத்திக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை நம்பி சில 1000 விவசாயிகள் தொடர்ந்து மரம் ஏறுறதையும் பார்த்துட்டு இருக்காங்க. பொருளாதார பலன்கள் இவ்வளோ இருந்தாலும் கூட சமூகத்தில் ஒரு பனை மரத்தை அதில் இருக்கக்கூடிய பலன்களை எடுத்து கொடுக்கறதுக்காக மரம் ஏறுறவங்களை பனை ஏறி அப்படின்னு கேவலமாக பேசுகிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. அதனாலே நான் இனிமேல் என்னுடைய சமூகத்தில் அல்லது எனக்கு அடுத்த இருக்க வாரிசு மரம் ஏறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான முன்முடிவுகளோடு தான் இன்றைக்கு வரைக்கும் கடைசியாக மரம் ஏறிட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நாங்கள் தான் கடைசியாக ஏறிட்டு இருக்கோம், இனிமேல் எங்கள் பிள்ளைகள் இது ஏற மாட்டாங்க, இனி மரம் ஏறுறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரியான பலன்கள் எதுவும் நம்மளால் அனுபவிக்க முடியலன்னு சொன்னால் நாம் தொடர்ந்து பனை மரங்களை வளர்க்குறதுக்கு ஆர்வமாக இருப்போமா, பனை மரத்தை தேசிய மரமாக வச்சுருப்போமா, அதோட பெருமைகளை பேசுவோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலான கேள்வியாக தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னும் சிலர் அது ஒரு விவசாய முறை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பட்டியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில ஊர்களில் ஆயிரக்கணக்கான பனை மரங்கள் இருக்குது. அதை நம்பியே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 நாளில் கிடைக்கக்கூடிய அந்த பலன்களுக்காக வருஷம் முழுக்க அவங்க பனை மரத்தை பாதுகாத்துட்ருக்காங்க. கல்லுப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலப்பட்டின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 மரங்கள் இருக்குது. இதை நம்பி ஒரு 40 குடும்பங்கள் முழு நேர வேலையாகவே பனை மரம் ஏறி அதில் பதனி எடுக்கிறது, அந்த பதனியை காய்ச்சி வெள்ளம் எடுத்து கொண்டு வர தொழிலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக குழந்தை வேலும் அவங்க மனைவி காளியம்மா 2 பேரும் காலையிலேயே வந்துடுறாங்க. பனை மரத்தில் இருக்கக்கூடிய பதனி இருக்கிறாங்க. பதனி எடுத்து அதை வெள்ளம் காய்ச்சி பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு ஒவ்வொரு நாள் காலையிலையும் போய் வித்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நான் 25 வருஷம் பனை ஏறுறேன். பனை ஏறி முடிச்சாச்சுன்னா தேங்காய் வெட்ட போவேன். தை மாசியில் பனை ஏறுவேன். ஆடி பிறகு முதலே பனை ஓஞ்சிக்கிடும். காலைல நான் ஆடு குட்டி எடுக்கிறேன், 4 மணிக்கு வருவேன். வந்தோடனே அப்படியே அருவா தட்டி அந்த பானைகளில் போய் இருக்க பதனியை இறக்குறதுக்கு சீவி அந்த பயணியில் இறக்கி வச்சுட்டு திசைக்கு ஒத்த பனையாக இருக்கும். உங்களுக்கு கும்பலாக இருக்குது, அங்கே திசைக்கு ஒத்த பனை இருக்கும். அதை ஏறி கொண்டு கொடுத்தோன்னா அவங்க காய்ச்சுவாங்க. தை மாசி ஆயிரும், மாசி பிறந்துடும். அப்போத்தே இந்த ஒவ்வொரு பனையாக அந்த குருத்து கட்டி வச்சுருக்கோம்ல, அதை கட்டி வச்சிடுறோம். அப்புறம் தை மாதத்தில் ஆரம்பிச்சிடுறோம். 2வது அதை குருத்தை கட்டி 2வது அது ஒன்று ஒன்றா வேலை பார்த்துக்கிட்டேமோ அப்படியே 4 வனை 3 வனை 5 வனை அப்படியேமோ ஒரு 30 வனை ஏற முடியும். அதுக்கு மேலே ஏற முடியாது. ஒத்த பனை ஓய அது ஓஞ்சி இறக்கிட்டு வந்துடுமா, அடுத்த பனைக்கு போய் கட்டுறது. பனையை தேர்ந்தெடுக்கும்போது பாலை வந்துருச்சா, இதில் ஆண் பனை எது பெண் பனை எது, தொடர்ந்து அவங்க தாத்தா அப்பா ஏறின பனையிலேருந்து தான் இவங்க ஏறிக்கிட்டு இருக்கறனால அதனோட ஒவ்வொரு பனையிலையும் ஊறுற வரலாறு அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும்.
அப்போ அவங்க காலையில் முதல்ல அந்த பனையை வந்து தயார்படுத்தி அந்த பாளையை வந்து ஒரு காகம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. வச்சு அந்த பாளையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி விடுற வேலை செய்வாங்க. அந்த பாளையை நசுக்கி விட ஆரம்பித்த பிறகு அதுக்கடுத்து ஒரு 5 நாட்களில் அந்த பாளை வந்து பருவத்துக்கு வந்துடுது. பருவம் வந்த உடனே அதற்கப்புறம் அந்த பாளை அருவாவை வச்சு காலையில் முதல்ல ஏறின உடனே அந்த பாளையை சீவி விடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது ரொம்ப மயிரிழை இருக்கிற அளவுக்கு சீவுவாங்க. ஏன்னா அந்த ஒரு பாளை தான் அடுத்த வர்ற 3 மாதத்துக்கும் அதை தான் சீவி விடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சீவுறாங்க. சீவி முடித்தோடனே அதில் ஒவ்வொரு துளியாக அதில் வர்றது தான் அது பதநீர். கலையத்தை மேலே ஏற்றி அதை வந்து கட்டி அதில் வந்து இந்த பகுதி வந்து சுண்ணாம்பு கிடைக்கிற பூமின்றதுனால சுண்ணாம்பை நீத்தி அதில் வந்து சுண்ணாம்பு பவுடரை வச்சுருப்பாங்க. இவங்க அந்த சுண்ணாம்பு பவுடர் கீழேருந்தே மேலே எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிங்க அங்கே அந்த பதநீர் விடுறதில் இந்த சுண்ணாம்பை அந்த மட்டையை வச்சு தடவி வச்சுருவாங்க. தடவி வச்சதில் பதநீர் விழுது. முதல் நாளில் நம்ம சீவன இதிலேருந்து கிடைக்கக்கூடிய 1 படி 2 படி இது மாதிரி ஒவ்வொரு பனையிலையும் எவ்வளோ வருதோ அந்த இவங்க கொண்டுட்டு போகிற கலையத்துலேயோ அந்த காலத்தில் ஒரு நார் பெட்டியே கொண்டுட்டு போவாங்க. இப்போ அந்த பெட்டி செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப குறைஞ்சதுனால பிளாஸ்டிக் குடத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை ஈயச்சட்டி வெயிட் இல்லாமல் இருக்கிறதுனால ஈயச்சட்டி எடுத்துகிட்டு போய் அதில் கலெக்ட் பண்ணி நேராக கீழே கொண்டுட்டு வர்றாங்க. காலையில் 17 ஏறிட்டு வந்துடுவோம். மதியானம் ஒருக்கா சீவுவோம், சாயந்தரம் ஒருக்கா சீவுவோம். 3 டைம் ஒரு நாளைக்கு ஒரு பனைக்கு. காலையில் மட்டும்தான் 17 எடுக்க முடியும். அப்புறம் 2 டைமும் சும்மா சீவுறத 20 பனை ஏறுறோம்னா 3 தடவை ஒரு பனைக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. 60 பனை ஆச்சா. மழை தண்ணி பேஞ்சுன்னா ஒரு உழவு போடுவோம். அதுவும் மழை பெய்யலன்னு சொன்னால் உழவு போட முடியாது. அதனால சரி அப்படியே சும்மா தான் கிடக்கும். 2வது ஓஞ்ச உடனே பனம்பழம் உளும். அதை வெட்டி கிழங்கு போட்டு அதை பிடுங்கி யார் இந்த வியாபாரி கேட்டாங்கன்னா அவங்க பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அது நம்ம ஏறுற பனைக்கு மட்டும்தான் க்ளீனு. பிறகு மற்ற பனையில் பனம்பழமாக விடுறதான் க்ளீன் பண்ண மாட்டோம். எந்த பனை பயணி ஊறுதோ இதில் 2 விடி இருக்கும், அதில் 3 விடி இருக்கும் அப்படிங்கிற பனையை மட்டும்தான் எடுக்குவோம். பிறகு சும்மா இருக்கிறதெல்லாம் அப்படியே பணம் தான் செமக்கும். இது சித்தப்பா வீட்டுக்கும் நமக்கு உள்ளது. நமக்கு வந்து ஒரு இதுலேயும் அதுலேயும் சேர்த்து ஒரு 100 மரம் இருக்கும். பிறகு மேற்க மாமா வீட்டு பனை வேறு இருக்குது. சீசன்லாம் நல்லா பதனியாக இருக்கும். ஆனால் பங்கினி சித்திரையில் நல்லா கூடுதலாக இருக்கும். 2வது இப்போ நம்ம வர குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்மளால் எம்பிட்டு முடியுதோ அந்த அளவுக்கு தான். 4-5 கூட 5 கூட ஊற்றணும்னு சொன்னால் 10-12 கிலோ கருப்பட்டி கூடனா 13 கிலோ கருப்பட்டி வரும். இப்போ ஒரு கூட ஏறினாலும் 2.5 கிலோ கருப்பட்டி 3 கிலோ கருப்பட்டி வரும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வரோம்மா. எல்லா பனைகள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாதிரி பயன் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பனையும் கறந்து வரையில் அது கருப்பட்டி கொஞ்சம் இருக்கும். ஒன்று 2 விடி இருக்கும், ஒன்று அரைப்படி இருக்கும், ஒன்று காப்பிடி இருக்கும். அந்த காப்பிடி பனையை ஏறணும்னாத்தான் அது நாளைக்கு 2 விடியே ஆகும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் வந்து மரம் ஏறுறதும் மரத்தில் ஏறி அந்த கஷ்டப்பட்டு பதனி கொண்டு வர வேலையை வந்து முழுக்க ஆண்கள் தான் பார்க்குறாங்க. பதனி எடுத்துகிட்டு வர வேலை மட்டும் தான் ஆண்கள் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு வெள்ளமாக அதை காட்சி எடுக்கிற வேலைகளை பெண்கள் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து நாங்கள் பார்த்த காளியம்மாக்கா தான் தொடர்ந்து அவங்களுடைய பூர்வீகமாகவே அவங்க அப்பா அம்மா வீட்டிலேருந்து வெள்ளம் காய்ச்சல் தொழில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி வெள்ளம் காய்ச்சறது, ஏன் வந்து சிரட்டை பயன்படுத்தணுன்ற மாதிரியான விஷயங்களை ரொம்ப தெளிவாக அவங்க சொன்னாங்க.
இது மாதிரி 20 பனையிலேருந்து கலெக்ட் பண்ணது 5 குடம் வந்ததுன்னா இரும்பில் ஒரு ஆலை இருக்கும். அந்த ஆலையில் இந்த பதனியை ஊற்றி வச்சிடுறாங்க. ஊற்றி வச்சு இந்த பதனியோட சுண்ணாம்புத்தன்மை இருந்ததுன்னா சுண்ணாம்புத்தன்மை கொஞ்சம் இறங்கின பிறகு இதை காய்ச்சுவாங்க. அதற்காக அது ஊற்றி வைக்கப்படுது. அதை வந்து தீ போட்டு காய்ச்ச ஆரம்பிக்கிறாங்க. காய்ச்ச ஆரம்பிக்க ஒரு அரை மணி நேரம் காய்ச்சின பிறகு அதில் உள்ள கொஞ்சம் மொங்கு முறையுமா நிறையா வருங்க. வந்தோடனே ஒருவேளை அழுக்கு மேலே இருந்ததுன்னா இது ஏற்கனவே வடிகட்டி தான் ஊற்றப்பட்டதாக இருக்கும். அழுக்கு இருந்ததுன்னா அந்த அழுக்கெல்லாம் எடுத்து வெளியில் ஒரு கரண்டி இருக்கும், அந்த கரண்டியை வச்சு அழுக்கெல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு இது தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. வெண்மை நிறமாக இருக்கும். வெண்மையிலேருந்து தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த பதநீரோட நீர்த்தன்மையை பொறுத்து அதில் காய்ச்சலோட டியூரேஷன் இருக்கும். அது காய்ச்சின பிறகுங்க ஒரு சிவப்பான ஒரு பொன்னிறமான ஒரு இது வரும். ஊற்றுறதுக்கான சூழல் வந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஆமணக்கு விதையை வந்து தட்டி அதை வந்து போடுவாங்க. போட்ட உடனே அந்த இதை பார்ப்பாங்க. இப்போ வந்து எண்ணெய் அவங்க அங்கே உள்ள தென்னை மரத்துலேருந்து எண்ணெய் ஆட்டி வச்சுருப்பாங்க. அந்த எண்ணெயை ஒரு ஸ்பூன் ஊற்றுவாங்க. ஊற்றினோடனே அதற்கான பதம் வந்துருச்சா அப்படின்றத பார்ப்பாங்க. தண்ணீர் எடுத்து அந்த பதநீரை எடுத்து கையில் வச்சு நல்லா ஆட்டி பார்ப்பாங்க. ஆட்டி பார்க்கும்போது முத்துக்கள் மாதிரி உருண்டையாக வருதா, வந்தோடனே அந்த ஆலையில் அடிப்பாங்க. அடித்த உடனே அது வந்து சட்டுன்னு ஒரு சத்தம் வந்ததுன்னா பதம் கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஓரத்தில் ஆற்று மணல் பரப்பி வச்சுருப்பாங்க. ஆற்று மணலில் சிரட்டையை வந்து நம்ம என்ன இதில் ஊற்றணுமோ அந்த சிரட்டையை ஒரு துணியை விரித்து அதற்கு மேலே அந்த சிரட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கியிருப்பாங்க. அடுக்குனதை இப்போது பதநீரை வந்து எடுத்து இன்னொரு பானையில் ஊற்றி அதை வந்து தளவுறதுன்னு சொல்லி ஒரு மட்டையில் தளவிக்கிட்டே இருப்பாங்க. அது கரெக்டான அந்த ஊற்றுற பருவம் வர்ற வரைக்கும் அதை வந்து திரும்ப இப்படியே ஒரு மட்டையை வச்சு தளவிக்கிட்டே இருப்பாங்க. தளவி முடித்து அது வர்ற ஸ்டேஜ் வந்த உடனே சிரட்டையில் எல்லா சிரட்டையிலும் ஊற்றிடுவாங்க. சிரட்டையில் ஊற்றி அந்த காற்று அடிக்கிறதுனால ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் அது காஞ்சிரும். ஒரு ஓலை ரெடியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஓலையில் இந்த சிரட்டையை தூக்கி கவுத்தி வச்சுருவாங்க. இந்த சிரட்டை வந்து 3 கண் இருக்கிற ஓட்டை இருக்கிற பகுதியை எடுத்திருப்பாங்க. ஏன்னா இதை கவுத்தி வச்சுட்டு அதை வந்து தன்னோட விரல்களால் அமுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சிரட்டையிலேருந்து அந்த கருப்பட்டி வந்து வெளியே வந்துடும். அந்த இதுக்காக இது வச்சுருப்பாங்க. இது முடிஞ்ச உடனே அதை ஒரு மணி நேரம் இருந்ததுன்னா அது நல்லா காஞ்சு சலசலன்னு காஞ்சிரும். 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிலோ 100 ரூபா 150 ரூபாய்க்கு தான் இருந்தது. இப்போது இயற்கையை நோக்கி எல்லாரும் திரும்புறதுனால இப்போ அதனுடைய விலை வந்து 250 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு ஒரு விலை கிடைக்குது. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால் எங்கள் பகுதியில் இந்த தொழில் வந்து தொடர்ந்து இப்போது முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. கருப்பட்டியை வந்து சந்தைப்படுத்துகிறத ரீட்டெயிலில் சந்தைப்படுத்துகிறத காந்தி மியூசியத்தில் ஒரு புக் ஸ்டால் இருக்குது. புத்தகத்தில் காந்திய பணியாக நிர்மாண பணிகளில் இதுவும் ஒன்றாக எடுத்து அங்கே ரீட்டெயிலாக அதை வந்து கொட்டானில் வச்சு நாம் வந்து எல்லா மாநிலத்துக்காரங்களும் அங்கே வர்றாங்க. அங்கே வந்து சந்தைப்படுத்துகிறோம். ஹோல்சேலாக பண்ணுறத மேலப்பட்டியிலேருந்தே நேரடியாக சந்தைப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் பனை பற்றி ரொம்ப புனிதமாக நம்ம நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். பனை வெல்லம் அப்படிங்கிறது நல்ல வெல்லம் கிடைக்க மாட்டேங்குது, கருப்பட்டி கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ரேட் கிடைக்குதுன்ற மாதிரியான மார்க்கெட்லேயும் தேவை இருக்குது. இது ரெண்டுமே இருந்தாலும் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஈஸியாக மரம் ஏறுறதுலேருந்து அதை எப்படி கண்டெய்னரில் கொண்டு வர்றது, அல்லது பதனியை வந்து எப்படி பதப்படுத்துறது, வெள்ளமாக காய்ச்சறது, இந்த மாதிரி விஷயங்கள் எந்த தொழில்நுட்பமும் இது வரைக்கும் பயன்படுத்தப்படலை. அதனால தான் இன்றைக்கி அந்த தொழில் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கிறதுனால நிறைய பேர் அதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறாங்க. இதே மாதிரியான சூழல் நீடிச்சுட்டே இருந்ததுன்னு சொன்னால் பனை மரத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒவ்வொரு ஆளாக பனை மரத்தை விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படும். இன்னொரு பக்கம் தொழில்நுட்பங்கள் எதுவுமே வரலன்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டமான வேலை பார்க்கறதுக்கு புது ஆட்கள் வரமாட்டாங்க. பனை தொழில் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட அழிஞ்சு தான் போயிடும். கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது விவசாயத்தில் ஒரு இணை தொழிலாக மாறிட்டு இருக்குது. அதிக லாபம் தர தொழிலாகவும் மாறிட்டு இருக்குது. நிறைய விவசாயிகள் வந்து மார்க்கெட்டில் நாட்டுக்கோழி தேவை இருக்கின்றனால நாட்டுக்கோழியை தொடர்ந்து வளர்க்குறதையும் பார்க்க முடியுது. ஆனால் அவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, நாட்டுக்கோழி வளர்க்குறது வந்து பாரம்பரிய முறையில் தான் வளர்க்கணுமா, இல்லை இன்குபேட்டர் மாதிரியான மெஷின்ஸை பயன்படுத்தி குஞ்சு பொரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு சரியான விளக்கங்களும் நிறைய இடங்களில் கிடைக்கிறது இல்லை. காரைக்குடி பக்கத்தில் நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர் கார்த்திகேயனை போய் பார்த்தோம். அவரோட அனுபவத்திலேருந்து அவர் வந்து
நாட்டுக்கோழி முட்டை ஏன் வந்து நம்ம வந்து தாய்க்கோழியை வந்து அழகாக்க வைக்க முடியாது, அதனால் லாபம் குறைவாகுது அப்படின்ற காரணத்தையும் இன்குபேட்டரில் வைக்கிறதுனால என்ன வித்தியாசம் இருக்குன்றதையும் தெளிவாகவே சொன்னார். கோழி வளர்ப்பில் வந்து கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி எல்லாமே வந்து நம்ம இயற்கை முறையில் வீட்டில் வளர்க்குற எல்லாமே தாய்க்கோழி அடை வச்சு தான் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாய்க்கோழி மூலமாக நம்ம அடை வைக்கிறனால நமக்கு வந்து கோழி முட்டையோட எண்ணிக்கை கம்மியாகும். எப்படின்னா இது கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அது பிரித்து வர்றதுக்கே ஒரு 3 மாதம் ஆகும். அந்த இடைவெளி அதிகமாகுது. ரெண்டாவது நம்ம கோழியில் அடை வச்சோம்னா ரொம்ப எண்ணிக்கை அதிகமாக 100க்கு மேலே அடை வைக்கும் போது அது இடங்கள் நிறையா இடத்த பிடிக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால நம்ம இன்குபேட்டருக்கு போக வேண்டியதாக இருக்குது. இன்குபேட்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்குபேட்டர்னு நம்ம 50,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். இப்போ இந்த இன்குபேட்டரில் வந்து நம்ம 1 வாரத்துக்கு உள்ள முட்டையை தான் வைக்கணும். ரொம்ப லாங்கான ரொம்ப லேட்டான முட்டையை வச்சோம்னா குஞ்சு பொரிக்காது. நீங்கள் 1 வாரத்துக்கு உள்ள முட்டையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக குஞ்சு பொரிப்பு நல்லாயிருக்கும். குஞ்சு பொரிப்பு திறனை பொறுத்த வரைக்கும் இன்குபேட்டரில் ஒரு 60லேருந்து 70% குஞ்சுகள் பொரிக்குது. நம்ம அந்த குஞ்சியில் வந்து ப்ரூடிங் மூலமாக வளர்த்துக்கலாம், பல்பு போட்டு வளர்க்கலாம். இன்குபேட்டரை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இன்வெர்ட்ரு வாங்கி வச்சானா தான் இன்குபேட்டரை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கரண்ட்டு போச்சுன்னா இன்குபேட்டர் இல்லை ரொம்ப வந்து முட்டையில் இந்த ஹீட்டு பத்தாதனால இந்த குஞ்சு பொரிப்பு திறன் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் கண்டிப்பாக இன்வெர்ட்ரு கண்டிப்பாக வேணும். இன்குபேட்டரில் வந்து டெம்பரேச்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஹியூமிடிட்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி டெம்பரேச்சரும் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் குஞ்சு பொரிப்பு தானே சரியாக இருக்கும். இல்லைன்னா இன்குபேட்டர் வாங்கிட்டு குஞ்சு பொரிக்கலைங்கிற பிரச்சனைலாம் வரும். அதனால் அதில் சரியாக பண்ணோம்னா கண்டிப்பாக குஞ்சு பொரிப்பு தரம் நல்லாயிருக்கும். இன்குபேட்டரில் பொரிக்க குஞ்சிகளோ தாய்க்கோழியில் பொரிக்க குஞ்சிகளோ ரெண்டும் சேம் தான், பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் கரண்டில் வைக்க குஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது அதே கோழி கொடுக்குற ஹீட்டு தான் நம்ம இன்குபேட்டரும் கொடுக்குறாங்க. அதனால் இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதான் இன்குபேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த பார்த்திங்கன்னா 37 இருக்குது. செல்சியஸ் வந்து 37.5 38 இது வரைக்கும் தான் இருக்கணும். இதுக்கு மேலே அதிகமாகிடுச்சுன்னா முட்டைகளை வந்து பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இது வந்து அந்த டேர்ன் பண்ணுறக்காண்டி ஆட்டோ மேனுவலாக நம்ம திருப்பிக்கலாம். நம்ம வந்து சரியாக இயங்கலைன்னா நம்ம வந்து மேனுவலாகவும் திருப்பிக்கலாம். உள்ளே பார்க்கலாம் அப்படின்னு. இது வந்து இந்த டப்பாவில் ஏன் தண்ணி வச்சுருக்கோம்னா கோழி முட்டைகளுக்கு வந்து ஈரப்பதம் தேவைப்படும். அந்த ஈரப்பதத்தை கொடுக்குறக்காண்டி நம்ம அந்த ஸ்பாஞ்சு மூலமாக அந்த அதுக்கு வந்து ஈரப்பதம் கிடைக்கும். முட்டையை பார்த்திங்கன்னா நம்ம வரிசையாக லைனாக அடுக்கி வச்சுருக்கோம். புதுசாக வர்றதை வந்து மேலே அடுக்கி வச்சுருவோம். வாரம் ஆக ஆக வந்து கீழே கொண்டு போயிட்டே இருப்போம். கீழே லாஸ்ட்டு வந்து 18 நாள் ஆனதுக்கப்புறம் திருப்பி கீழே எடுத்து வச்சோம்னா வந்து 18 நாளுக்கு அப்புறம் வந்து கோழி குஞ்சு பொரிச்சிடும். இது வந்து ஆட்டோ டேனர் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு ஒரு வந்து இந்த முட்டை அட்டை வந்து அப்படியே 45 டிகிரிக்கு வந்து டேர்ன் ஆகும். இது மாதிரி வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வந்து இந்த மாதிரி முட்டை வந்து டேர்ன் ஆகும். எதுக்குன்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ கோழி முட்டை வந்து அதுவாகவே திருப்பிக்கிறோம். எதுக்குன்னா கரு வந்து ஒரே இடத்துல வந்து சாஞ்சு இருந்துச்சுன்னா அந்த கரு வந்து ஒழுங்காக வளராது. அதற்காண்டி வந்து அப்படி நம்ம அப்படி இந்த மாதிரி டேர்ன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதுதான் ஹேச்சரு. இப்போ ஹேச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து 37.5 இருக்கலாம். ஆனால் அந்த ஹியூமிடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 75க்கு மேலே இருக்கணும். இப்போ 86 வரைக்கும் இருக்குது. இந்தளவுக்கு இருந்தால் தான் குஞ்சு பொரிப்பு தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து உள்ள வேறு எதுவும் ரொட்டேட் ஐட்டம்லாம் இது இருக்காது. உள்ள வாட்டர் வந்து ஹியூமிடிட்டிக்காண்டி இந்த வாட்டரை மட்டும் வச்சுருக்கோம். உள்ளே வந்து இப்போ குஞ்சு பொரிச்சது எல்லாம் இப்போ கடைசியாக பொரிச்சது இந்த குஞ்சுகள் இதெல்லாம். இப்போ இந்த குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் அடுத்து கொண்டு போயிட்டு இது வந்து ப்ரூடிங் கொடுக்கணும். நல்லா சூடு வந்து பல்பு மூலமாக கொடுத்தோம்னா இதில் வந்து குஞ்சு நல்லா ஆரோக்கியமாக வந்துடும். இது குஞ்சு நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது. இந்த குஞ்சுகளுக்கு நம்ம சூடு வந்து கரெக்டாக கிடைக்கணும். சூடும் தண்ணியும் கொடுத்துட்டோம்னா இதில் வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமாக வந்துடும்.